அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கரன்சி ஸ்வாப்ஸ் பற்றி பேச போகிறேன். அதை விட முன்னாடி முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனலான கேஃபிடே தமிழ் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் இருந்துச்சு அல்லது ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை வந்து கமெண்ட்கள் வழியாக தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போலவே இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த இந்த வீடியோஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு லைக் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். கரன்சி ஸ்வாப் அப்படின்னா என்ன? அதை பற்றி நம்ம விரிவாக இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். ஸோ கரன்சி ஸ்வாப் டெக்னிக்னால என்ன ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சமீபமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பொருளாதாரம் வந்து மந்த நிலையில் இருக்குது, அல்லது விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டுட்ருப்போம். இந்தியன் ருப்பி வந்து டாலருக்கு நிகராக வந்து கீழே போயிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் டாலர் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் ருப்பி வந்து மேலே போயிட்டுருக்கு. மன்னிக்கவும், தவறாக சொல்லிட்டேன். இந்தியன் ருப்பி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாலருக்கு நிகரான ருப்பியோட வேல்யூவோட இருக்க மதிப்பு என்ன இருக்கோ, அது இப்போதைக்கு பார்க்குறப்போ ரொம்ப உயர்வாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றத தான் வந்து இதில் வந்து சில எக்கனாமிக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து கரன்சி ஸ்வாப் பற்றி பேச போகிறேன். கரன்சி ஸ்வாப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வங்கிகள் ஆர்பிஐ மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, தங்களுடைய கஸ்டமர்ஸ்களுக்கு வந்து கரன்சிஸை வந்து ஃபாரின் கரன்சிஸ் வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் தான் கரன்சி ஸ்வாப்னு சொல்கிறோம். இது வந்து வெறும் தங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் கரன்சி கொடுக்குறாங்களா அப்படின்னா, பொது நிறுவனங்களுக்கும் வந்து இந்த கரன்சி ஸ்வாப் வந்து பண்ணப்படுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு அப்பாற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் கூட இருக்குது. புரோக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ். அவங்க வழியாக கூட உங்களுடைய பணத்தை வந்து மாற்றத்தை வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு வேளை அமெரிக்காவுக்கு போய் மேற்படிப்புக்கு போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கலாமே. இல்லைன்னா அங்கே ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் ஏற்கனவே இங்கே வேலை செய்கிறீங்க, அங்கே ஒரு ஷார்ட் டேர்மில் போய் ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அதே போலவே அங்கே வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் என்ன இருக்குது, இந்தியன் ருப்பியை வந்து அங்கே கொண்டு போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து டாலர் தான் அங்கே பயன்பாட்டில் இருக்குது. அதே போல் வெவ்வேறு நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கரன்சி இருக்குது. இப்போது யூரோப்பில் போகிறீங்க அப்படின்னா யூரோ இருக்குது. அதே போலவே இந்த சைடில் நீங்கள் ஜப்பான் போகிறீங்கன்னா யுவான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கரன்சிஸ் எல்லாம் சைனாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நாடுகளுக்கு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்களுக்கு அது தனிப்பட்ட முறையிலான டாலர்ஸ், கரன்சிஸ் அந்த மாதிரி அவங்களுடைய நாட்டுக்கு ஏற்ப கரன்சிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்தியா விட்டு வேறு நாட்டுக்கு போகணுன்னா அந்த நாட்டுடைய கரன்சியை நீங்கள் வாங்கிட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து அங்கே நடத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஆர்பிஐ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கரன்சி ஸ்வாப்பை வந்து கொண்டு வருது. அந்த கரன்சி ஸ்வாப்பின் வழியாக என்ன ஆகுதுன்னா, பேங்க்ஸுகளுக்கு வந்து இந்த ஃபாரின் கரன்சிஸை கொடுக்குது. ஃபாரின் கரன்சிஸை பயன்படுத்தி பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு அவங்களுடைய அந்த தேவைப்படுற ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அது மேற்படிப்புக்கு கூட இருக்கலாம், அல்லது ஷார்ட் டேர்ம் லோனாக கூட அந்த கரன்சிஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா, பெட்ரோ டாலர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்குது. பெட்ரோ டாலர் அப்படின்னா, கச்சா எண்ணெயை வாங்கணும் அப்படின்னா நம்மளோட இந்தியன் ருப்பீஸை கொடுக்க முடியாது. பதிலுக்கு நம்ம யுஎஸ் டாலரை தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல் தான் மற்ற நாடுகளும் அவங்களுடைய லோக்கல் கரன்சி கொடுத்து பெட்ரோ டாலர் கான்செப்டில் தான் அவங்க இருக்கணுமே ஒழிய லோக்கல் கரன்சி கொடுத்து எண்ணெயை வந்து வாங்க முடியாது, கச்சா எண்ணெய் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, டாலர் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு அப்பாற்பட்டு ஏன் வந்து இந்தியன் ருப்பி வந்து டாலருக்கு நிகராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரிவில் போயிட்டுருக்கு. அதாவது $1 விலை வந்து பார்த்திங்கன்னா ஏன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2020 வந்து என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொரோனா வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேயும் கூட கொரோனாவோட இம்பேக்டால் எக்கனாமி ரொம்ப மந்தமாக போயிட்டுருக்கு. அதை வந்து மறுபடியும் வந்து ரீவேம்ப் பண்ணணும், மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்ற ஒரு முறையை வந்து அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்கான ஃபெடரல் ரிசர்வ் கையாளுது. அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஆர்பிஐ போல் பணி வந்து செய்யுதுன்ற ஒரு விஷயம். ஸோ குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்னா என்னென்னா, அங்கே இருக்கிற எக்கனாமிக்கு வந்து அதிகபட்சமான டாலர் வந்து பிரிண்ட் அடித்து கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த டாலர் வந்து அவங்க அதிகமான ஒரு டாலர் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, சிஸ்டமில் வந்து அதிகமான டாலர்ஸ் வருதுன்றப்போ மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் அதிகமாகுது. ஸோ பணப்புழக்கம் அதிகமாச்சுன்றப்போ என்ன பண்ணுவாங்க, மக்கள் பொருட்களை வாங்க போவாங்க. ஸோ பொருட்களை வாங்க வாங்க என்ன ஆகும்னா, மக்கள் கையில் பணம் இருக்குது, ஆனால் பொருள் இல்லை. பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் சப்ளை தான் இருக்கும். ஸோ அதிகபட்ச பணம் உங்கள் கையில் இருக்க மக்கள் அதிகபட்சமாக பொருள் வாங்கணும் அப்படின்றப்போ பொருள்களில் வந்து பற்றாக்குறை உருவாகும். ஸோ அந்த பற்றாக்குறை தான் நம்ம சப்ளை செயின் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இப்படி நடக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பொருள்களுடைய டிமாண்ட் அதிகமாக அதிகமாக பொருட்களுடைய விலையும் கூட அதிகமாயிட்டே போகும். அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பா தமிழ்ல பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பணவீக்கத்தினால ஒவ்வொரு பொருளுடைய விலையும் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும், மக்களால் வந்து அந்த பொருளை வாங்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கு வந்து அதுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கும். ஜிடிபி வந்து அங்கே க்ரோ ஆகாமல் இருக்கும். எக்கனாமி வந்து அதிகமான க்ரோத் இல்லாமல் ஸ்டேபிளான ஒரு க்ரோத்தில் இருக்கும். ஒரு மந்த நிலையில் கூட இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்படி ஆகுறப்போ அந்த இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுப்படுத்துறது எப்படி? விலைவாசி வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றப்போ, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் டேப்பரிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக போதோ, அப்போ மறுபடியும் டேப்பரிங் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஒரு விதத்தில கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு பிரேக்ஸ் அண்ட் ஆக்ஸலரேட்டர் எப்படி கார்ல யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். குவான்டிட்டிவ் குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கிறது ஒரு ஆக்ஸலரேட்டர் மாதிரி. எக்கனாமி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா க்ரோ பண்ணுறதுக்கு அது உதவும். அதே போலவே குவான்டிடேட்டிவ் டேப்பரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேப்பரிங்ன்றது வந்து பிரேக் போடுற மாதிரி. எக்கனாமி வந்து ஒரு பிரேக் போட்டுட்டு படிப்படியா ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதே முறையை தான் வந்து அங்கே இருக்கிற நபர் பண்ணாங்க. அப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து ஜோ பைடன் வந்து அதே மாதிரி யுஎஸ் எய்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. யுஎஸ் எய்டு எல்லாம் எல்லா தேசங்களுக்கும் கிடச்சிச்சு. அதுலேயும் வந்து இந்தியாவுக்கும் இந்த யுஎஸ் எய்டு கிடச்சிச்சு. அதன் வழியாக இந்தியாவில் கூட டாலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டாலர் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சதுமே மக்கள் மத்தியில் வந்து டாலர் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்றப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் முதலீடு செய்கிறாங்க. அது இந்தியா ஆகட்டும், சைனா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், இதிலெல்லாம் வந்து முதலீடு செய்கிறாங்க. ஸோ அந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்கிறதுனால ஷார்ட் டேர்மில் பங்குச்சந்தையெல்லாம் ஷார்ட் அப் ஆகுது, பூம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புல் ரன், இந்த 2020லேருந்து 25ல நம்ம பார்த்த ஒரு புல் ரன்னுக்கு காரணம் இதுதான். இப்போ சமீபமாக வந்து ஆட்சி மாற்றம் அங்கே அமெரிக்காவில் ஆயிருக்கு. அங்கே டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. இப்போ டேரிஃப்னு சொல்கிறாரு. அதே போலவே யுஎஸ் எய்டை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நிறுத்தி வைக்கிறதுனால என்ன ஆகுது, திருப்பி வந்து டாலர் வந்து சிஸ்டத்தில் இருந்து உள்ளே கொண்டு போகுது. ஃபெடரல் ரிசர்வ் டாலர் வந்து திருப்பி வாங்குது மக்கள் கிட்ட இருந்து. அது எப்படி வாங்குது அப்படின்னா, இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணி டேப்பரிங் பண்ணுது. அதன் மூலமாக அதிகமான லோன் கொடுக்குறதில கண்ட்ரோல் பண்ணுது, நிறுத்தி வைக்குது அப்படின்ற ஒரு விஷயம். இது செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுப்படுத்தலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, எக்கனாமி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமான வளர்ச்சி ஆக ஆக விலைவாசி அதிகமாக ஆகும். மக்கள் மத்தியில் பணம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பொருட்களை வாங்க முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா, அதோடைய விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால மக்களால் கன்சம்ஷன் பண்ண முடியாதுன்றதுனால தான் அந்த டேப்பரிங்கும் செய்கிறாங்க. அதே போலவே குவான்டிடேட்டிவ் ஈஸிங்கும் பண்ணுவாங்க. அந்த பிரேக்ஸ் அண்ட் ஆக்ஸலரேட்டர் நான் சொன்னாலே அந்த மாதிரி. ஸோ இப்போது குவான்டிடேட்டிவ் ஈஸிங் முடிஞ்சு டேப்பரிங் நடந்துட்டு இருக்கிறதுனால பணம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காக்கே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ வந்து எல்லா நாடுகள்லேயும் எல்லா தேசத்துலேயும் இருக்கக்கூடிய கரன்சி என்ன இருக்குது, அதோடைய டாலருக்கு நிகராக பார்க்குறம்போது ரொம்பவே அதிகமான ஒரு சரிவை நோக்கி போயிருக்கு. அதாவது டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டுருக்கு. மற்ற நாடுகளுடைய கரன்சி வந்து வீக்கனிங் ஆகிட்டே போகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 72 இருக்கக்கூடிய 2020 ஒரு டாலர் ரூ. 72 இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 85, 89 போயிட்டுருக்கு. இன்னும் வருங்காலத்தில் வந்து 90க்கு மேலே போகிறதுக்கான சாத்தியங்களும் இருக்குன்றாங்க. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, டாலர் வந்து சிஸ்டம்லேருந்து வெளியே போயிட்டுருக்கு. அதாவது நம்ம உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு டாலர் போயிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா, வெறும் இந்த பிஸ்னஸ் மூலமாக அல்லது இந்த க்ரூட் ஆயில் மூலமாக இல்லாமல் நம்ம மக்கள் வந்து படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறப்பவும் கூட டாலர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வெளியே போகிறதுக்கான ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது வேலைக்கு போகிறவங்க, வெளிநாட்டில் வந்து வேலை செய்யணுன்றவங்க கூட டாலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட, என்ஆர்ஐ அங்கே இருக்கணும் அப்படின்றவங்க கூட இங்கேருந்து டாலர்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, டாலர் வந்து அதிகமாக வந்து அவங்க நாடுக்கு வந்து திருப்பி வந்து சேர்ந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ நம்ம நாட்டுக்கு வந்து உள்ளே வர டாலருடைய எண்ணிக்கை கம்மியாகி வெளியே போகிற டாலருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வு வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதை வந்து பார்த்திங்கன்னா கரன்சி ஸ்வாப். இதை வந்து தடுக்கிறதுக்காக நிறைய நாடுகள் வந்து டீடாலரைசேஷனை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. பிரிக்ஸு கூட அதுதான் சொன்னாங்க. பிரிக்ஸ்னால் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சிங்கப்பூர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்துட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அந்த ட்ரேடிங் வந்து எப்படின்னா, நம்மளுடைய கரன்சியை வச்சு தான் நம்ம பண்ணலாம். டாலரை டிபெண்ட் பண்ண வேணாம் அப்படின்ற நோக்கத்தில் இருந்தாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து அதுக்கு ஒரு செக் வச்சுட்டாரு. 100% வந்து இது டேரிஃபை போடுறேன், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்றது கூட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வந்து சமீபமாக 2 டென்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யா, யுக்ரைன், இன்னொரு பக்கம் பாலஸ்தீன், இஸ்ரேல். இந்த டென்ஷன்ஸ்னாலேயும் வந்து பார்த்திங்கன்னா டாலருடைய வேல்யூ அதிகமாகிட்டே இருக்குது, ஸ்ட்ரென்தனிங் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த அந்த கான்ஃப்ளிக்ட் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா அந்த கச்சா எண்ணெய் மேலே தான் இருக்கும். ஏன்னா மிலிட்ரி சோர்சஸ், என்னென்ன தேவைப்படுதோ ஆயுதங்களுக்கெல்லாம் வந்து முக்கியமாக வந்து அதுக்கு
ஆயிலோடைய நெசசிட்டி இருக்கிறதுனால, ஆயில் மேலே டிபெண்ட் ஆனதுனால பெட்ரோ டாலர் வந்து அது மேலே இம்பேக்ட் ஆயிருக்கு. அதே போலவே மத்த நாடுகள்ல சாங்ஷன்ஸ் வந்து யுஎஸ் பண்ணியிருக்கு. ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் போட்டிருக்கு. அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் கூட வந்து அ ஒப்பந்தத்துக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல் ட்ரீட்டிக்காக புஷ் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். போர் தேவையில்ல, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யுக்ரைனுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாரி நெறைய சிக்கல்கள் இருக்கிறதுனால, இப்போ டாலர் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆயிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, கரன்சி ஸ்வாப்புக்கு சம்மந்தப்பட்ட தகவல். மீண்டும் இன்னொரு தகவல்ல சுவாரஸ்யகரமான விஷயங்களோட சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தீஷ். நன்றி, வணக்கம்.